வணக்கம். அதிமுக கூட்டணிக்கு டெபாசிட் கிடையாது. உதயநிதி ஸ்டாலினுடைய அதிரடி பேச்சு அப்படி என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தெள்ள தெளிவாக பார்க்குறோம். வீடியோவை முழுமைக்கு பாருங்கள். மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி வேட்பாளர்களுக்கு டெபாசிட் என்பது கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில் நடைபெற்ற பூத் முகவர்கள் கூட்டத்தில் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் பேசியது பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இது குறித்து உதயநிதி ஸ்டாலின் இபிஎஸ் போல் அமித்ஷா வீட்டினுடைய கதவை திருட்டுத்தனமாக நாங்கள் தட்டல, மக்களின் வீட்டு கதவுகளை உரிமையோடு தட்டுகிறது திமுக. அமித்ஷா வீட்டோடைய கதவையோ இல்லை கமலாயத்தினுடைய கதவையோ தட்டாமல் மக்களிடம் மக்களின் வீட்டு கதவுகளை உரிமையோடு கேட்டு தட்டுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஓடி ஒளிந்து பாஜகவுடன் கள்ள கூட்டணி வைத்து இருந்த நிலையில் அதில் ஒற்றுமை இல்லாத சூழல் தற்பொழுது உள்ளது. அண்ணா பெயரில் கட்சியை வைத்து கொண்டு அதை அமித்ஷாவிடம் அடகு வைத்துவிட்டு அதிமுக கோவில் பணத்தில் கல்லூரி கட்டலாமா என கேட்டு முழு சங்கியாகவே எடப்பாடி மாறிவிட்டார் என விமர்சித்தும் இருக்கிறாரு. வருகின்ற பேரவை தேர்தலில் அடிமைகளையும் பாசிசங்களையும் தமிழக மக்கள் ஒரு சேர வீழ்த்துவார்கள். அவர்களுக்கு, அதாவது இந்த அடிமைகளுக்கும் பாசிசவாதிகளுக்கும் டெபாசிட் கூட கிடைக்காது. தமிழகத்தில் பாஜகவிற்கு பாதை போட்டு கொண்டு இருக்கிறார் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. தேர்தல் களத்தில் திமுக முந்துவதால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு பதற்றம் அதிகரித்து விட்டது. எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் வெள்ள வேட்டியில் தொடங்கி கடைசியில் காவி நிறத்திற்கு மாறிவிட்டது என விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின். இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்றதை கமெண்ட்ஸ் வாயிலாக சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.